ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த டெக்ஸ்ட் வச்ச இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 16:9 வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். நேராக வந்து நீங்கள் ஃபோட்டோ கேலரிக்கு போயிடுங்க. ஃபோட்டோ கேலரிக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். பாருங்கள், ஃபோட்டோ கேலரிக்கு ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், இந்த இமேஜ் வந்துடுச்சு. நம்ம இங்கே தான் எல்லாமே நம்ம எடிட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். அதுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ்னு ஒரு ஆப் இருக்குங்க. அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தமிழ் கீபோர்டு தான் டேரெக்டாகவே நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இதில் மைக்கு பாருங்கள், மைக்கை ஸ்பிரிக் பண்ணி நீங்கள் வந்து பேசினவை உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வேர்டு வந்து டைப் ஆகிடும். அது நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாரு, ஹெட்டிங் வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள்னு சொல்லி போட்டு நான் போட்டிருக்கேன். அதை வந்து அப்படியே கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், பென்சில் மார்க் மாதிரி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பென்சில் மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் மறுபடியும் அது பாருங்கள், ஒரு பென்சில் மார்க் போடுறது. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாக்கா அந்த அந்த நம்ம காப்பி பண்ணது வந்து கேட்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். அது வந்து எழுத்து பெருசாக வாங்கிக்கலாம், சின்னதாக வாங்கிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பாரு, இடையில வந்து ரைட் சைடு கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கேப் வந்து போயிடும். இது பாருங்கள், இதுதான் வந்துடுச்சு. இது வந்து நம்ம ஹெட்டிங் வந்து அந்த இடத்துல வைக்கணும், மேலே வைப்போம். அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கையிலேயே தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டு விரலாலேயும் வந்து சின்னதாக பெருசாக கூட ஆக்கிக்கலாம். நீங்கள் ஷார்ட் வீடியோக்கு போனாக்க நீங்கள் ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவ் வீடியோக்கு போனாக்க மேலே கீழே சைட்லலாம் வந்து நீங்கள் கேப் விடணும். எவ்வளோ இடம் விடணும், அப்போ தான் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் போட்டால் நீ படிக்க முடியும். இது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் முடியலையா, நீங்கள் இன்னொன்று வந்து சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் கேட்டாலும் அதுவும் வந்து சொல்லும். நான் பாருங்கள், அதையும் நான் வந்து இந்த ஹெட்டிங்கு போட்டு சாட் ஜிபிடியில் போய் கேட்க போகிறேன். எனக்கு இது போல் வந்து எனக்கு காட்டுனாக்க அதுவும் பாரு 4-5 பாயிண்ட் எழுதி கொடுத்துரும். இது பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து பாரு ஒரு 5-6 எழுதி கொடுத்துருச்சு. பாரு, எழுதி கொடுத்துருக்கு. நீங்கள் இதையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஷார்ட் வீடியோக்கு ரெடி பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டால் ஷார்ட் வீடியோக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். கீழே டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஷார்ட் வீடியோக்கு வேணும். இது வந்து லாங் வீடியோக்கு கொடுத்துருக்கு. ஷார்ட் வீடியோக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஷார்ட் வீடியோன்னு சொல்லி போடுங்க. கீழே டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். ஷார்ட்ஸுக்குன்னு கொடுத்துட்டேன். அது பாருங்கள், சின்னதாக ரொம்ப சுருக்கமாக எழுதி கொடுக்கும். இது பாருங்கள், 5-6 பாயிண்ட் எழுதி கொடுத்துருச்சு. இதை நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் அங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையாக எழுதி கொடுத்துருக்கு. எலுமிச்சம்பழம், தேங்காய், தண்ணீர், மோர், வெள்ளரிக்கான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம மறுபடியும் அங்கேயே போகிறோம், அந்த இமேஜுக்கு போகிறோம். அங்கே மறுபடியும் டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே அதை பாரு, கீழே பேஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு, பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேக்ரவுண்டு கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுக்கலாம். அப்புறம் அந்த கருப்பு கலர் இருக்குது, அந்த கலரில் வந்து டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் கீழே வரும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த கலர் வந்து நல்லா எடுப்பாக இருக்கோ அந்த கலர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கலர் போட்டு இந்த கலர் கொஞ்சம் எடுப்பாக இல்லை, சரி வேறு கலரை மாற்றி போடலாம். மறுபடியும் அங்கேயே திரும்பி போயிட்டு வேறு கலரை மாற்றி போடலாம். பாருங்கள், இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த கலர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து விரலாலே வந்து நீங்கள் சின்னதாக பெருசாக பண்ணிக்கலாம். இந்த மூலையிலேருந்து 4 பக்கமும் கர்னர் இருக்குங்களா, அது ஏதாவது ஒரு கர்னரில் போய்ட்டு நீங்கள் சின்னதாக பெருசாக கூட ஆக்கிக்கலாம். நீங்கள் 2 விரலை வச்சு சின்னதாக பெருசாக கூட ஆக்கிக்கலாம். இதை இப்போ ஹெட்டிங் இது நல்லா கொடுத்துருக்கு. இதில் இருக்கிற ஹெட்டிங்கை நம்ம தூக்கி அங்கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்த ஹெட்டிங் டிலீட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங்கை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஹெட்டிங் நல்லா இருக்குது. வெயில் காலத்தில் உடல் எடை. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஹெட்டிங் வந்து டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அதே ஹெட்டிங் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஹெட்டிங் கூட மாற்றிக்கலாம், எப்போனாலும் பண்ணிக்கலாம். இப்போ 2 கலர் சேமாக இருந்தாலும் கலர் மாற்றணும். ஹெட்டிங் வந்து வேறு கலர் கொடுங்க. இதுலேருந்து பாரு, பச்சை கலர் கொடுத்துருக்கேன். பச்சை கலர். இப்போ ரைட் சைடில் கொஞ்சம் இடம் கேப் இருக்குது இல்லைங்க, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் அந்த கர்சரை கொண்டு போய் வச்சு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் கேப் வந்து போயிடும். போயிடுச்சிங்க, பார்த்தீங்களா. இது மாதிரி என்ட்ரு பண்ணி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஷார்ட் வீடியோக்கு வந்து ஃபுல் பேஜ் கவர் பண்ணிக்கலாம். ஆனால் லைவ் வீடியோக்கு வந்து மேலேயும் கேப் இருக்கணும், கீழே வந்து நிறையா கேப் விடணும், சைட்லேயும் வந்து கேப் விடணுங்க. இது இப்போ லைவ் வீடியோக்கு வந்து நான் செட்டிங் பண்ணுறேன். இது லைவ் வீடியோக்கு தான். பாரு, மேலேயும் கேப் விட்ருக்கேன், சைடில் கேப் விட்ருக்கேன், கீழே நிறையா கேப் விட்ருக்கேன். ஏன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் போடுவாங்க. கமெண்ட் போட்டாலும்க்கா அந்த எழுத்தெல்லாம் மறைக்கும். அதனால் கீழே வந்து ஒரு 3 விரல் இல்லை 4 விரல் சைஸுக்கு வந்து நம்ம கீழே கேப் விடணும்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோகோ கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக்கரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி இமேஜ் ஓப்பன் ஆகும். என்னுடைய சேனல் லோகோ இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பராத்தில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே சேனல் பேர் கூட எழுதிக்கலாம், இதிலே எழுதிக்கலாம். இப்போ கீழே வந்து கொஞ்சம் என்ட்ரு பண்ணி கீழே நம்மளோட சேனல் பேர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கலாம் கீபோர்டில். என்னுடைய சேனல் பேர் வந்து இங்கே டைப் பண்ண போகிறேன். சேனல் பேர் வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஜ் கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், அந்த கீழே மறைஞ்சிடுச்சு. திருப்பி அந்த கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். லோகோ கொண்டு போய் மேலே வச்சுக்கலாம். இது போல் வந்து நம்ம இமேஜ் வந்து ரெடி பண்ணலாங்க. வேறு எதாவது ஃபோட்டோ வைக்கணுன்னா கூட நீங்கள் மாதிரி வச்சுக்கலாம். புதுசாக வைக்கணுன்னாக்கா அது ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி அது பாரு ஃபோட்டோ கேலரிக்கு போயிடும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ வந்து அதில் வைக்க போகிறேன். அதை மாதிரி நீங்களும் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம். பாரு, இந்த ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பாருங்கள், ஷேப்புன்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்தா அப்படியே சதுரமாக அப்படியே போயிடும். ஷேப்பில் கொடுத்தா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே கொடுக்க போகிறேன். இது வந்து பாரு பார்டர் கலர் கொடுத்துக்கலாம். வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம், பார்டர் கலர். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பார்டர் கலர் கொடுத்துட்டு டன் கொடுத்துக்குங்க. இதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். இது பாருங்கள், இந்த 4 பக்கம் மூலையிலேருந்து எப்படினாலும் திருப்பிக்கலாம். உங்களுக்கு எந்த வாட்டமாக இருக்கோ அது தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். விரலாலே டச் ஃபோனில் வந்து விரலாலே தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கலாங்க. இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை இமேஜ் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் அது மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் செய்ய உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து லைவ் வீடியோக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டில் வச்சு லைவ் வீடியோ போடும்போது நிறையா வியூஸ் நல்லா வருவாங்க. கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் சேனலில் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வந்து எழுதிருக்க அந்த டெக்ஸ்ட்லாம் படிப்பாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் சேனலில் வந்து வெயிட் பண்ணி அதெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. என்னோடய சேனல் லோகோ இது. சேனல் லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம பேர் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த சைஸ் குறைக்கிறதெல்லாம் அந்த கிளிக் பண்ணி சைஸ் எவ்வளோ பெருசானாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த போல் நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து யூடியூப்பே கொஞ்சம் கொடுத்துருக்கும். அதில் கூட டைரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாக்கா நீங்கள் இமேஜ் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ கிளியர்லேருந்து செலெக்ஷன் பண்ண வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி போட்டு அதுக்கு தனி கலர் கொடுத்துக்கலாம். இதை கீழே கொண்டாந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஆனால் இந்த செட்டிங் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து ஃபார்மேட் இதே போல் தான். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் பேர் வந்து 2 சைட்லையும் எழுதி வச்சிடலாம். கலரை தனியாக வெவ்வேறு கலர் கொடுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணி. இதுவும் பாருங்கள், எந்த பக்கம்னாலும் திருப்பி வச்சுக்கலாம். மேலே ரைட், கீழே மேலேருந்து பார்க்குற மாதிரி, கீழேருந்து பார்க்குற மாதிரி எப்படியும் ரொட்டேஷன் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது என் சேனல் பேர் வச்சாச்சு. இன்னொரு தடவை அதே மாதிரி சேனல் பேர் வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சிடலாம். அது கலர் வேறு கலர் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம், அது வச்சா வைக்கலாம், வைக்காமல் கூட போகலாம். உங்கள் விருப்பம் அது. இது எப்படினாலும் திருப்பிக்கலாம், கையிலே திருப்பிக்கலாம், விரலால் திருப்பினா திருப்பிக்கும். இது செட் பண்ணியாச்சு. இது செட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம கேலரியில் வந்து இந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து சேவ் ஆகிடுங்க. இவ்வளோ தாங்க வந்து நம்ம இமேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இது நீங்கள் ஷார்ட் வீடியோக்கு போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இன்ஷார்ட்லேயோ இல்லை ஒய்டி கிரியேட் ஆப்லேயோ போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து ஒய்டி கிரியேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒய்ட் கிரியேட் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஒய்டி கிரியேட் ஆப் இதில் தான் நான் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறேன் நான். இது வந்து கிளிக் பண்ணி கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே நடு சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோட்டோ கேலரிக்கு போயிடும். அந்த ஃபோட்டோவை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், 5 மினிட்ஸ் வீடியோவாக ஆகிடுச்சு. நீங்கள் 10 மினிட்ஸ் வேணாக்கா இது பாருங்கள், பக்கத்தில் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நம்ம டச் பண்ணி இழுத்துட்டு போனோம்னா அது எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இதிலே இங்கே வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கலாம், சவுண்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமும் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோடனே அதனால் வீடியோ ஆகிடும். நான் 10 செகண்டு கொடுத்தா 10 செகண்ட் வீடியோவாக ஆகிடும். அது
வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம கீழே ஷேர் பட்டன் இருக்கா, ஷேர் பட்டன் போய்ட்டு நம்ம நேராக ஷார்ட் வீடியோக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. யூடியூப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம போயிடும். இங்கே நமக்கு சாங் ஆட் பண்ணுறதுக்கு சாங் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பாருங்க சாங் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா சாங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவரே போதுனாக்கா நீங்கள் வாய்ஸ் ஓவரோட நிறுத்திக்கங்க. அப்படி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது இப்போ நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ப்ரொசீஜர். இங்கே ஹெட்டிங்கு டைட்டில் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர். இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதை அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரிங்க இது வந்து ஷார்ட் வீடியோ ஆகிடுச்சு, அப்புறம் லைவ் வீடியோ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோடு நான் பண்ணல. ஏன்னா நான் வந்து லைவ் வீடியோக்கு தான் ரெடி பண்ணது இது. சரி லைவ் வீடியோக்கு வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு வந்தால், சரி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் பண்ணிவிட்டு அந்த லைவ் இருக்குது பாருங்க, கீழே வந்து லைவ் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. லைவ் கிளிக் பண்ணி நான் கேமரா வந்து நான் ஃப்ரண்ட் கேமரா தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால் என் ஃபேஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். இது மாதிரி பென்சில் மார்க் பண்ணுங்க. பென்சில் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே பாருங்கள், அந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து உண்டாக்கணும். தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கிற தம்ப்நெயில் வச்சிடலாம். இப்போ மேலே ஹெட்டிங்கை வந்து கொண்டு வந்து அந்த வந்து செலெக்ஷன் பண்ணிக்க. செலெக்ஷன் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் வேறு தம்ப்நெயில் கூட உண்டாக்கி சொன்னால் நீங்கள் வேறு தம்ப்நெயில் கூட இங்கே வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே உண்டாக்கிருக்கேன் அந்த இமேஜ் வச்சு நான் தம்ப்நெயில் வச்சாச்சு. அப்புறமா டைட்டில் கொடுத்துக்குங்க. கீழே டைட்டில் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் லைவ் வீடியோ போடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் லைவ் வீடியோ போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கோங்க. இது செலெக்ஷன் பண்ண பின்னாடி வந்து நம்ம லைவ் ஸ்டார்ட் கோ லைவ் கொடுங்க. கோ லைவ் கொடுத்தோன்னே இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நார்மலாக நீங்கள் லைவ் போடுற மாதிரி வந்துடுச்சு. இப்போது இப்போ நம்ம வந்து ஃபேஸ் காட்டி லைவ் மாதிரி வந்துருக்கு. சரி நம்ம இமேஜ் வைக்கிறதுக்கு பாருங்கள், கீழே அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் இமேஜ் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஃபோட்டோ கிளியருக்கு வந்துடும். கீழே பாருங்கள் நிறைய இமேஜ் இருக்குது. நீங்கள் எந்த இமேஜ் ரெடி பண்ணால் அந்த இமேஜை வந்து செலெக்ஷன் பண்ணி டன் கொடுத்துக்குங்க. பாருங்கள் வந்து வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எங்கேயுமே மறைக்கலை. ஹெட்டிங்கில் இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே தெரியுது. இது மாதிரி தான் நீங்கள் வந்து லைவ் வீடியோவுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் இமேஜ் வச்சு நீங்கள் லைவ் போடலாம்.